விநாயகர், கற்பக விநாயகர், பல பெயரில் இருக்கிறது விநாயகர். முதலில் ஒரு மிகப்பெரிய விநாயகர் கோயில், பெரிய குளம் இருக்கும், அது மிகப்பெரிய கோபுரமும் இருக்கும். அது எங்கே என்றால் ராமேஸ்வரம் பாதையில் இருக்கும். அது வலம்புரி விநாயகர் என்று சொல்வார்கள். அது படமெல்லாம் இன்னும் இருக்கிறது. அதுபோல மற்றொரு விடயமும் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், புத்தர் பிறப்பதற்கு முன்பு அவருடைய தாயின் வயிற்றில் ஒரு கனவு, அதில் ஒரு வெள்ளை விநாயகர் வந்ததாக கனவு. அது விநாயகரா, அது என்ன, அதுதான் நினைக்கிறேன். ஜோதிடர்கள் பார்த்து ஒவ்வொரு விதமாக சொன்னார்கள். கடைசியாக அவர் ஞானமடைந்து கௌதம புத்தரானார். சித்தார்த்தா என்பவர் கௌதம புத்தராக ஞானமடைந்த பிறகு பெயர் வைத்துள்ளார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். இதெல்லாம் புத்த மதத்தில் பல கதைகளும் உண்டு. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கதைகளும் இருக்கிறது. உண்மையான விஷயங்கள் வேறு. ஆனால் இதெல்லாம் ஒரு கதை தான். மாயாதேவி தான் தாய், அப்படி எழுதியிருக்கிறார்கள். அதனால்தான் இங்கு இப்போ வடநாட்டில் சென்றால் விநாயகர் கோயில் மிக மிக குறைவு. ஆனால் மகாராஷ்டிராவில் மிக பிரமாதமாக அவர்கள் கொண்டாடுவார்கள். அதனால் இது நாட்டுக்கு நாடு, வீட்டுக்கு வீடு, ஊருக்கு ஊர் வித்தியாசமாக இந்த விநாயகர் வழிபாடு இருக்கிறது. நான் வரும் வழியில் பல விநாயகர்களை பார்த்து வீடியோ எடுத்து வந்தேன். எதற்கு என்றால், அப்படி ஒரு விநாயகர் படத்தை ஒரு வீடியோவாக போட்டால் 2000 பேர், 3000 பேர், 4000 பேர் அதை பார்க்கிறார்கள். அவர்கள் எல்லாம் விரும்புகிறார்கள். அதை பற்றித்தான் எனக்கு புரிந்து கொண்டேன். இப்படி விநாயகரை வைத்தால் எல்லோரும் பார்க்கிறார்கள் என்று தான். அதனால்தான் இன்று தெருவுக்கு தெரு, முச்சந்திக்கு முச்சந்தி, எங்கெல்லாம் பிள்ளையார் இருக்கிறது, ஆலமரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பிள்ளையாரை வைத்து விட்டார்கள். இப்படித்தான் இந்த பிள்ளையார் தமிழ்நாட்டில் பல இடங்களில் பரவியுள்ளது. இது என்பது நிதர்சனம்தான். அது நான் கண்கூடாக பார்க்கிறேன். அதற்காக ஒரு பூசாரி இருக்கிறார், அதுக்கு அவர் பூஜை செய்கிறார், எல்லாரும் செய்கிறார். ஒரு உண்டியல் வைத்திருக்கிறார்கள், காணிக்கை போடுகிறார்கள். இப்படித்தான் ஒவ்வொரு கோயிலும் வளர்கிறது. வருமானம் இல்லாமல் எங்கிருந்து வரும்? நடைபாதையில் ஆரம்பிக்கிறது, அது கோயிலாக மாறிவிடுகிறது. ஏனென்றால் அந்த நம்பிக்கை பலர் மனதில் இருக்கிறது. அதை மாற்றுவது என்பது மிக கடினம். அதற்காக யாரும் முயற்சியும் செய்வதில்லை. ஆனால் இதெல்லாம் நான் அன்றாடம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். எனக்கு எந்த விதமான கடவுள் நம்பிக்கையும் இல்லை. திரும்ப 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 நான் அதையே சொல்வேன். இதையெல்லாம் எனது வீடியோவிற்காகத்தான் நான் பதிவு செய்கிறேன். பலரும் பார்க்கிறார்கள், அதை விரும்புகிறார்கள், லைக் பண்ணுகிறார்கள், பலர் ஷேர் பண்ணுகிறார்கள். அதனால்தான் நான் இதையெல்லாம் விநாயகர் படத்தை எடுத்து வீடியோவாக செய்து என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்தில் பதிவிடுகிறேன். இல்லை என்றால் எனக்கு அதில் விருப்பமே இல்லை. இதுபோல் விநாயகர் கோயிலுக்கு சென்று படம் எடுத்து அதை வீடியோவாக மாற்றுவது எனக்கு அது சுத்தமாக விருப்பமே இல்லை. ஆனால் பலர் அதை ஆதரிக்கிறார்கள். அதற்காகத்தான் நான் செய்கிறேன். எனவே உண்மை ஒரு பக்கம், மக்களுடைய நம்பிக்கை, விருப்பம் வேறு பக்கமாக இருக்கிறது. இதெல்லாம் நாம் அன்றாடம் காணக்கூடிய விஷயங்கள் தான். எனவே இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இது பல்லவன் சாலை.
ஒரு சுற்று எடுத்து விட்டேன். சுமார் ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலாக இருக்கும். நிச்சயமாக 3க்கு மேலாக இருக்கும். எனவே இந்த பதிவை, இந்த காணொளியை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே. எல்லோருக்கும் அன்பான வணக்கத்தை சொல்லி குட் நைட் என்று வாழ்த்தி இந்த காணொளியை நான் நிறைவு செய்கிறேன்.